ஆனந்தி அவங்களோட விஷயத்த யார்கிட்டயும் சொல்கிறதுக்கே ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மித்ரா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் இப்படியே மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனந்தி மூலமாகவே அந்த கருவை கலைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இல்லாட்டி மகேஷ் எனக்கு எப்போவுமே கிடைக்க மாட்டான், ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு தான் தான் காரணம்னு தெரிஞ்சால் மகேஷ் ஆனந்தியை விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க மித்ரா. அதனால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு, உன்னோட நிலமை வேற யாருக்கும் வந்துடவே கூடாது. ஆனால் இப்போ இந்த விஷயத்த என்னடி பண்ண முடியும், உனக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த கருவை நீ யாருக்குமே தெரியாமல் இப்படியே போயிட்டு கலைச்சிடு. இல்லாட்டி நீ லவ் பண்ணுறவனை அவன் தான் உன் கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லி அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ. இதான் உனக்கு இருக்க நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆனந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆனந்தியோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. ஆனந்தியோட அப்பா அம்மாவை பார்த்ததும் ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க உயிரையே விட்டுருவாங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஆனந்தி ரொம்பவே தவிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் மகேஷ் வேற ஆனந்தியை பார்க்க வராரு. ஆனந்தி அன்பையே பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மகேஷை மட்டும் எங்கே பார்க்க போகிறாங்க, அவரையும் பார்க்காம திருப்பி தான் அனுப்ப போகிறாங்க. ஆனந்தி அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததும் அவங்க தாங்க முடியாமல் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. பேச்சு, என்னாச்சுடி, எதுக்காகடி இப்படி அழுவுற, இப்படி இருக்கியே, இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா, நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே, டாக்டர் என்ன தான் சொன்னாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனந்தி எதையுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் ஏன் இந்த பிள்ளை இப்படி அழுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஆனந்தி அவங்கக்கிட்டேயும் உண்மையை சொல்லலை. நீங்கள் என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணால் நீ தான் எடுக்கலை, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சும் அவங்க அப்பாவும்.